வெல்கம் டு ஆர்ட்ஸ் அச்சீவர்ஸ். 12th காமர்ஸ்க்கு இன்சைட் கொஷின் கேட்டிருந்தீங்க. நான் இன்சைட் சாப்டர் கொடுத்துருந்தேன். தட் மீன்ஸ் 13, 14, 15 அண்ட் தென் 21, 22. இப்போ வந்து 13, 14 மட்டும் நான் வந்து இன்சைட் கொஷின்ஸ் எடுத்திருக்கேன். ஒரு 7 கொஷின்ஸ் எடுத்திருக்கேன். அது பேஜ் நம்பரும் கொடுத்துருக்கேன். ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். இது போக வந்து பார்த்தீங்கன்னா 15th சாப்டர் வந்து அப்படியே நான் வந்து பிடிஎஃப் வந்து ஃபார்மேட் பண்ணுறேன். அதில் எந்தெந்த மாதிரி கொஷின் கேட்பாங்கன்னு. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா புக் பேக் கொஷின்ஸ் இல்லை. பட் ஆனால் கேட்டால் இந்த மாதிரி சின்ன சின்ன கொஷின்ஸ் இன்சைட் இப்போ 2 எக்ஸாம்பிள்ஸ் அப்படின்னா அதோட வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக நம்மளால் கெஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும், எழுதிக்கிற மாதிரி இருக்கும். இது எல்லாமே அந்த பேஜில் தான் இருக்குது. இது ஒரு 7 கொஷின்ஸ் தான் கொடுத்துருக்கேன். மொத்தமாகவே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி வந்து ஒரு இன்சைட் போட்டிருக்கோம். 27, 28 அந்த மாதிரி இருக்கக்கூடிய சாப்டர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சாப்டர் வைஸ் நம்ம வந்து புக்கையே வந்து வியூ பண்ண மாதிரி போட்டிருக்கோம். ஸோ அதுவும் பார்த்துக்குங்க, இதுவும் பார்த்துக்குங்க. இனி நெக்ஸ்ட் வரக்கூடிய வீடியோஸும் பார்த்துக்குங்க. இதில் இருக்கக்கூடியதுலேருந்து தான் உங்களுக்கு வந்து காமர்ஸில் வந்து இன்சைட் கேட்பான். காமர்ஸ் இன்சைட் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு ஒன்ஸுக்கு ஒரு கொஷின் ரீட் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு 5 டைம் 6 டைம் ரீட் பண்ணும்போதே உங்களுக்கான ஆன்சர் அப்படிங்கிறது மைண்டில் கிடச்சிரும். ஸோ ரொம்ப இன்டீரியராலாம் இருக்காது. ஒன்ஸ் நீங்கள் பதட்டப்படாமல் ரீட் பண்ணும்போது ஈஸியாக வந்து மார்க் ஸ்கோர் பண்ணிடலாம். ஈஸியாக சென்டம் அடிக்கக்கூடிய சப்ஜெக்ட் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா காமர்ஸும் அக்கௌண்ட்ஸும் மட்டும்தான். ஸோ நீங்கள் மைண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. எப்படி கேட்டாலும் நம்மளால் எழுத முடியும் அப்படிங்கிற மைண்ட் செட் பண்ணிவிட்டு எல்லாத்தையுமே புரிஞ்சுக்கிட்டீங்கன்னாவே போதும். ஈஸியாக காமர்ஸில் வந்து ஸ்கோர் பண்ணிடலாம். ஸோ இது வரைக்கும் நம்மளோட ஆர்ட்ஸ் அச்சீவர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் ஆர்ட்ஸ் அச்சீவர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. டெலகிராம் குரூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லோ லேர்னர்ஸ் மெட்டீரியல் அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸோட பிடிஎஃப் இது எல்லாமே வந்து அவைலபிளாக இருக்குது. காமர்ஸ், அக்கௌண்ட்ஸ், எக்கனாமிக்ஸ் போத் 11th அண்ட் 12th, பிஸ்னஸ் மேக்ஸ் அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி இது எல்லாத்துக்குமே நான் போட்டிருக்கேன். இது ரொம்பவுமே வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காமல் ஆர்ட்ஸ் அச்சீவர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.